ஒருத்தவங்களுக்கு சிக்காவே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து க்யூரே ஆகலை. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட மாமனார் வந்து படுத்துக்கிட்டார், கேஎம்சிஹெச்சில் போய் படுத்துக்கிட்டார், உடம்புக்கே சரியில்லை, அவர் பேசவே மாட்டேறாரு. என் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு பேப்பரில் 42ன்னு எழுதி அவர் பேக்கெட்டில் வை, அவரோட பேக்கெட்டில் வை, அவரோட வாட்டர் கேனில் ஒட்ட வை, அவர் பார்க்குற இடம் இப்படி படுக்க வச்சிருந்தால மேலே இடத்துல ஒன்று ஒட்ட வை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரே வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். அது அவள் சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எண்கள் வந்து வாழ்க்கையில் மிக பெரிய கண்கள். அதாவது எண்கள் நம்மளை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ 10 நம்பர் தான் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் எத்தனை நம்பருங்க? 10 நம்பர் தான். 10 நம்பர் தானே. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் யார்? நம்ம ஜாதகர், சரிங்களா? செகண்ட் 2 நம்பர் என்ன தெரியுங்களா? அதாவது மனைவி அல்லது ஸ்பௌஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். பொதுமக்கள் தொடர்பு, அந்த செகண்ட் 2 நம்பர் வர்றது பொதுமக்கள் தொடர்பு, கூட்டாளி, சரிங்களா? 3வது வர்ற நம்பர் வந்து தொழில், நம்ம செய்கிற தொழிலுக்கு அந்த எண் சூட்டபிளாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் அந்த 3வது 2 நம்பர். 4வது வர 2 நம்பர் நம்ம வீடு கட்டுறது, வண்டி, வாகனம், சரிங்களா? 5வது வர 2 நம்பர் நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலம், சரிங்களா? இந்த 5 10 நம்பரையும் கூட்டுனா மொத்தமாக ஒரு நம்பர் வந்துன்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்குதுன்னு அந்த நம்பரில் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோன் நம்பரை வச்சு சொல்லுவோம் நாங்கள். இப்போ வந்து இந்த 10 நம்பருக்கு இது சொல்லிட்டேனுங்களா? இந்த 10 நம்பரும் இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. இந்த 10 நம்பர் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஜாதகர் புரியுதுங்களா? 2ன்னா வருமானம், 2ன்னா குடும்பம், கூட்டாளி, மனைவி, பொதுமக்கள். இது எல்லாமே அந்த 2வது வர 2 நம்பரில் வருது. 3வது வர நம்பர் தொழில், நம்ம தொழிலுக்கு இந்த நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. 4வது வர நம்ம ஒரு வீடு கட்டலாமா, ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா, இருக்கிற வண்டி வந்து வண்டி மாற்றுவீங்களா, நல்ல வண்டி அமையுமா அப்படிங்கிறது 4வது வர 2 நம்பர். 5வது வர நம்பர் நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை குறிக்குது. இந்த 5 நம்பரை 10 நம்பரையும் கூட்டினா ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு உண்டான இந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா. இப்போ இதில் எத்தனை விஷயம் பார்க்குறோம் நாங்கள்? ஒரு ஜாதகத்தை எடுத்து அதில் 1 5 9 திரிகோணம், 1 4 7 10 கேந்திரம், இந்த 2ஐயும் மிங்கிள் பண்ணி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தனம், ஆசை, இது 3ஐயும் சேர்த்து இவங்களுக்கு பலம் வாய்ந்த எண்கள் அப்படின்னு எடுப்போம். இந்த மாதிரி தான் நாங்கள் எண்கள் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் திருப்தியாக இருக்காங்க. ஒன்றில் ஒருத்தர் கார் வாங்கினாங்க. கார் வாங்குற இடத்துக்கு போயிட்டு எனக்கு என்ன கலர் கார் வாங்கலாம் அப்படின்னு அங்கே காருக்கு எழுதி கொடுக்கணுமா, நமக்கு என்ன கலர் வேணும்னு. அங்கே போய் இருந்துட்டு மாருதியில் போய் நின்றுட்டு எனக்கு என்ன கலர் எழுதுன்னு நான் சொன்னேன். அவர் வந்து சுக்கிரன் தான், ரிஷப லக்னம் தான் அவர். நீங்கள் ஒயிட் கலர் காரே எடுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவர் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, கடவுளுக்கு போய் உண்மையை சொல்கிறேன், அந்த கார் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாமா. அப்படி ஒரு பண வசதி, அப்படி ஒரு பணப்புழக்கம் நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்மகிட்ட வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா நம்மகிட்ட கண்டிப்பாக கேட்டு தான் ஒரு வேலை செய்வாங்க.